ஜென்ம நட்சத்திரம் ஏன் பேர் வச்சீங்க? அது வந்து ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. சாத்தானோட குழந்தைக்கு அந்த அடையாளம் இருக்கும்னு சொல்லி. ஸோ யூ ஃபேஸ்ட் தி நெகட்டிவ் எனர்ஜி. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கதான் புதைச்சிருக்காங்க மாதம். அதோ நைட்டு 12 மணி 1 மணிக்கு நாய் துரத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஓடிட்டோம், என்ன பண்றது? உயிரை கையில பிடிச்சு. நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் தனியாக தான் நான் ரூமில் இருக்கும்போது எனக்கு தனியாக நடந்த விஷயங்கள். வாட்டர் டேப் நீங்கள் கவுத்தி வச்சுருப்பீங்கல்ல, அது தண்ணி கீழே விடும்போது ஒரு பபுள் சவுண்ட் வரும். அது நைட் டைமில் இந்த படத்தில் ஜம்ப்ஸ்கேர் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு எல்லாருமே பார்த்தவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஜென்ம நட்சத்திரம். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம் மூவி டீம் கூட இருக்க போகுது. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். 4 பேர் முக்கியமான இந்த பில்லர்ஸை மீட் பண்ணி பேசுறது போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசலாம் இல்லையா? ஸோ டைரக்டர் மணிவர்மன் சார் வணக்கம் சார். மல்வி, ஹாய். மால்வி மல்ஹோத்ரா இல்லையா? வெல்கம் டு தமிழ் சினிமா. Thank you. தமன் பிரதர் வணக்கம். ரெகுலரா நிறைய ப்ராஜெக்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹாப்பி. ஒரு நொடிக்கு அப்புறம் இப்போ ஜென்ம நட்சத்திரம் வருது இல்லையா? ஸோ ஹாய் ரக்ஷா, எப்படி இருக்கீங்க? தங்கலான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். Thank you. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எல்லாத்துக்கும் நல்லா போயிட்டு இருக்குல்ல? லைஃப் சூப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குல்ல? சூப்பர். ட்ரைலர் பார்த்தோம். பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு நொடியிலே வந்து வச்சிருப்பீங்க சார் நீங்க. ஒரு பக்கம் ஒரு மர்டர் கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஒரு காணாம போனது மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் ஜென்ம நட்சத்திரம் ட்ரைலர் பார்க்கும்போது சரி ஓகே இதுலயுமே 2 சாப்டர் எடுத்துட்டு வராரு போல இவர். ஒரு பக்கம் அந்த பேய் ரிச்சுவல்ஸ் அது சார்ந்து ஒன்று போகும், இல்லை 57 கோடி இந்த அரசியல், அந்த ஒரு குழந்தை ஒரு மிஸ்ஸிங்கு, இந்த மாதிரி ஒன்று போகும் போலே அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங். அண்ட் 18ஆம் தேதி என்ன சீக்கிரம் வந்துடும் போலே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தையும் கூட்டுற மாதிரி இருந்தது ட்ரைலர் பார்க்கும்போது. சார் சொல்லுங்க, ஜென்ம நட்சத்திரம் ஏன் பேர் வச்சீங்க? இந்த படத்துக்கு அந்த கண்டென்ட்டுக்கு அது தேவைப்படுது. ஓகே, அதனால ஜென்ம. ஆமாம், இந்த கதைக்கு அது பொருத்தமான பேர். அது அவ்வளோதான். அது வந்து எப்படி சொல்கிறது, முன்னாடி இருந்த பேர் நம்ம வைக்கணும், அதை வச்சு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப்ரொமோஷன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த கதைக்கு கன்ஃபார்ம் அந்த பேர் மட்டும்தான் ஆப்ட். அதுக்காண்டி தான் அந்த பேர் வச்சது. ஸோ எப்படி இருந்தது ஜென்ம நட்சத்திரம் எக்ஸ்பீரியன்ஸ்? ஜென்ம நட்சத்திரம் இஸ் ஆக்சுவலா நல்ல கதை. நான் கேரக்டர் கூட நல்ல கேரக்டர் கதை ஹீரோயினோட வந்துச்சு. அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அண்ட் if you watch the trailer or teaser, you see that I'm dreaming all the time. So then you have to guess that is it a real dream or it's a fake dream. You have to watch the film for that. And it's amazing experience working with the team, Sir, Taman, Raksha, everyone. I had amazing experience and we were on our toes because night shoot and full almost 80% night shoot. And for me, like, I'm a morning person and I always wake up at 4 a.m. and you know I used to sleep at 4 a.m. So it was complete routine change aache. And still I could do it without falling sick, without any interruption, just because of the passion and the dedication of this team. So it is a energy basically. If everyone has the same frequency and same energy, you also flow with that energy. And I had amazing experience. Wow, great. You faced the negative energy? You feel? Illa. Feel பண்ணல. So now you told only we are in the room la. Yes. So the dream was real or fake? Why should I tell you? Wait for 18. You are the actress, right? You have to watch the film. You must told me. No, you have to watch the film. What happened in climax? You have to tell me. You have to tell me. I will take your reviews after 18th. சரி ஓகே அச்சா பக்கா. Let's see. சமாதானம். Only one told me that 57 crores were going. 57 crores. That I'm stealing. அவங்களே எடுத்துட்டா. சூப்பர். போ மண்டைகளுக்கு அதே. I'm going in my dreams and I'm stealing all the money. Okay. For shopping, I'm just joking. This is not true. சூப்பர். தமிழ் பிரதர் நல்ல எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது வந்து நல்ல சிரிச்ச முகமா இருப்பீங்க பிரதர். படத்துல ஒரு மாதிரி சீரியஸா பயங்கரமான கேரக்டர் அந்த ரோல் அப்படி. நேர்ல இன்டர்வியூல மீட் பண்ணும்போது இந்த கேலண்டர்ல முருகன் போட்டோ இருக்கு சிரிச்ச முகம் அந்த மாதிரி இருப்பாரு. சோ பாசிட்டிவ் பர்சன், ஆல்வேஸ் பாசிட்டிவ்.
யோசிக்கிறது என்ன இருக்கு? அவ்வளவுதான். ஜென்ம நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு நொடிக்கு அப்புறம் சேர்ந்து பண்ண டீம். Yeah. ஆக்சுவலா ஒரு நொடிக்கு முன்னாடியே ஒரு படம் பண்ணோம், அந்த படம் ரிலீஸ் ஆகல. Okay, okay. ஸோ அதனால ஒரு நொடியில இருந்து லைக் சரி, ரிலீஸ் மூணாவது ஆயிட்டு படம் இருக்கு. உங்களுக்கு, ரெண்டு பேரும் Yeah, சேர்ந்து. yeah. Okay. மூணாவது படம். அதனால இது வந்து போனது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர், இது வந்து ஹாரர் த்ரில்லர். இது வந்து ஒரு நொடி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஷூட் போல டிஸ்கஷன் பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் கமிட் ஆகிட்டோம், ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் இந்த படத்தை வந்து ஒரு வழக்கமான ஹாரர் ஜானர் படம் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல ட்ரீட் பண்ணியிருக்காரு. நீங்க சொன்னீங்களா அந்த டைட்டில் ஏன் அந்த ஜென்ம நட்சத்திரம்? ஏன்னா அது வந்து ஓமனோட இன்ஸ்பிரேஷன்ல தான் ஜென்ம நட்சத்திரம் பழசு எடுத்தாங்க. ஓகே. அதுல வந்து இந்த 666ன்னு ஒரு நம்பர் வரும். அது வந்து ஆன்டி கனெக்ட் பண்ணுவாங்க அந்த 666. அது வந்து ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. சாத்தானோட குழந்தைக்கு அந்த அடையாளம் இருக்கும்னு சொல்லி. ஸோ அது இந்த 666 என்னன்னா சாத்தானோட குழந்தைக்கு வந்து அதை அடையாளமா வச்சுப்பாங்க. ஓகே. ஸோ அதுதான் ஆன்டி கிரைஸ்ட். அது வந்ததுன்னா உலகத்தை ரூல் பண்ணி அழிக்க போகுதுன்ற மாதிரி தான் கதை. அதை மட்டும் நாங்க வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி டைரக்டர் எடுத்திருக்காரு. ஸோ அதனால அதுக்கு பழைய ஜென்ம நட்சத்திரம் ஓமனுக்கு இது ஒரு ப்ரீக்வல் மாதிரி வரும். ஓகே, ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டை நீங்க ட்ரெய்லர்ல பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான். ரியல் ஹைலைட் எல்லாம் படத்துக்குள்ள இருக்கு. நம்ம நார்மலா ஃபைட்டர்ஸ் கிட்ட சண்டை போடுறது அந்த மாதிரி ஒன்று இருக்கட்டும், பேய் கூட சண்டை போடுறதுன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டண்ட் ஒன்று கற்றுக்கணும். ஸோ அந்த பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கிற அந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ள ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் எப்படி? இது வந்து வழக்கமான ஒரு பேய் படத்தில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எதுவுமே இதில் இருக்காது. இது மோர் ஆஃப் அ எமோஷ்னல் ஒரு த்ரில்லர் ஜானர்ல தான் இருக்கும். பட் அதில் பேயும் இருக்கும். அந்த பேய் வந்து டைரெக்டாக வந்து ஒருத்தங்க உடம்புல போய் ஆவி வந்து இது பண்ணுறது, பேய் ஓட்டுறது, இவங்க பேய் மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இது ஒரு நியூ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் சண்டை போடுறதுக்கும் நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு ரிவீல் ஆகும். இன்னொன்று இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 லேயர்ஸ் இருக்கு. ஓகே. நீங்கள் டீசர் பார்த்தாலும் சரி, லைக் அதுலேயே நாங்கள் சொல்லிட்டோம் கதை என்னென்னு. அண்ட் அது நீங்கள் படம் கிளைமேக்ஸில் தான் தெரியும் அது என்ன மீனிங். படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கனெக்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி மேபி. ஸோ நீங்க இப்படி வரீங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நொடியில் வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ் 10 minutes வந்து உங்களுக்கு சஸ்பெண்ட், லைக் நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர்ல எனக்கு தெரிஞ்சு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த இன்சிடென்ட்னால தான் இந்த மாதிரி ஆயிருக்கும்னு சொல்லி. இதுலேயும் அதே மாதிரி கிளைமேக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபிலிம் லவ்வர்ஸா நம்ம போய் ஒரு படம் பார்க்குறப்ப இந்த இடம் நல்லா பண்ணிட்டானேன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுவோம்ல, இதே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். டைரக்டரோட ட்ரேட்மார்க் அது. ஆமா. பண்ணா கிளைமேக்ஸ்ல பண்ணா ட்விஸ்ட் அடி அந்த மாதிரி. ஸோ சொல்லுங்க ரக்ஷா, எப்படி வந்திருக்கு? சூப்பர் ஹாப்பி உங்களை இந்த ப்ராஜெக்ட்ல பார்க்கறதுல. ஜென்ம நட்சத்திரம் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு என்ன நட்சத்திரங்க? எனக்கு தெரியாதுங்க. ஓகே, நிறைய பேருக்கு தெரியுதா? ஜென்ம நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரம். உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரங்க. படம் பார்த்த உடனே லைக் இந்த ஃபுல்லா ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பார்த்தேன். ஃபுல்லா இந்த விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் லைக் சூப்பர் ஹாப்பி. அந்த அவுட்புட்டை பார்த்த உடனே ஓகே இதுக்கு தான் இவ்வளோ உழைச்சிருக்கோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பேசணும்னா மால்வி சொன்ன மாதிரி ஃபுல்லா நைட் ஷூட், கதற 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 ஓட விட்டாரு. ஓடி 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 அண்ட் நிறைய ஸ்டன்ஸ்லாம் இருக்கு. என்னோட சுஜி கேரக்டருக்கு. ஸோ வெயிட்டிங் ஜூலை 18th நாய் சிஜிங்கிறதுனால எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. ஒரிஜினல் இல்ல, ஒரிஜினல் நாய் தான் எங்களை சிஜி இருக்கு, ஒரிஜினல் இருக்கு. ஓகே, ஓகே. ஆனா இரண்டும் கலந்த கலவை. எங்களை துரத்துனதெல்லாம் ஒரிஜினல் ஒரிஜினலாங்க. ஓடிட்டீங்களா? ஓடிட்டோம். என்ன பண்றது, உயிரை கையில பிடிச்சிட்டு ஓட வேண்டியது. They dragged him like a sack. ஓகே. அதுவும் நைட் 12 மணி 1 மணிக்கு நாய் துரத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஓடும்போதே திட்டிட்டு இவன் ஒருத்தர் அதனால ரியல் லைஃப்ல எல்லாருக்குமே ட்ரெயின் ஆயிருக்கும் சார். லேட் நைட்ல வீட்டுக்கு போகும்போது தெருநாயெல்லாம் பைக்ல போகும்போது நடந்து போகும்போது துரத்தோம், ஓடி வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. எடுத்திருக்கீங்களா? இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்குல்ல. ரீடேக்லாம் போகணும். இந்த மாதிரி நாய் துரத்துற சீன்ல ரீடேக் வைப்பாரு தெரியுமா? அதெல்லாம் 25 டேக் போச்சு. இந்த படத்துல நான் அவங்கள எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவ்வளவு ஸ்மூத்தா தான் ஹேண்டில் பண்ணேன். எனக்கு பதில் நாய் பண்ணுச்சு. அவ்வளவுதான். யாராவது ஒரு ஆள் பண்ணா போதும், என் கடமை அது பாக்குறது. சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் என்னால அவங்களுக்கு ஏற்பட்டது சும்மா ஒரு 4 டேக் 3 டேக் அப்படிதான் எடுப்பாங்க. நாய் தான் வச்சு செஞ்சுச்சு 4 நாள். நீங்க உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சா டாக் கூட? டாக் ரன்னிங் சேசிங். ஆமா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். டாக் ரொம்ப ஃபன். ஓகே. கடிக்கல எதுவும் பண்ணலையா? இல்ல. ஓகே. ட்ரெயின் டாக்.
அது இது எங்கேயோ இருக்கு எனக்கு அந்த ஐக்கு கீழே. அது பியூட்டி யூ கான் சி வி ஒன்லி சா த பின்றானா பிக்கப் லைன். You scripted and you came. No. Slowly coming. Okay, no issue. So சொல்லுங்க சார், ஹாரர் ஜான்ரா எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும்? ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டைரக்டர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாரர் ஜான்ரா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வராருன்னா அவர் என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும்? நீங்கள் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க ஜென்ம நட்சத்திரம்ல? அது என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணால் முதல்ல நல்லா பயப்பட கற்றுக்கணும். ஓகே, நம்ம பயப்பட கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட். உண்மைதான். ஆக்சுவலி எப்படின்னா, இப்போ ஆக்சுவலி எனக்கு பேய் பயம் கிடையாது, ஓகேவா? ஆனால் பேய் நம்பிக்கை இருக்குது, இது உண்மை எனக்கு உள்ளது. இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதோ இது பண்ணும்போதோ, நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது இங்கே இப்படி ஒன்று வந்தால் எப்படி இருக்கும், இப்படி தான் என்னோட திங்கிங் இருக்கும். நார்மலாக நீங்கள் வாட்டர் டேப் நீங்கள் கவுத்தி வச்சுருப்பீங்கல்ல, அது தண்ணி கீழே விழும்போது ஒரு பபுள் சவுண்டு வரும். அது நைட் டைமில் திடீர்னு வந்துச்சுன்னா நமக்கு படக்குன்னு தூக்கி போடும். சவுண்டில் எனக்கு பயம் இருக்குது. சவுண்ட் வந்து எனக்கு பயம் இருக்குது. திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டால் பயந்துருவேன் நான். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஒரு ஹாரர் எலிமெண்ட். இந்த படத்தில் ஜம்ப்ஸ்கேர் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு எல்லாருமே பார்த்தவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எனக்கு முழுசாக ஹெல்ப் பண்ணது இந்த மாதிரி போர்ஷன் தான். ஓகே ஓகே. ஸோ இது இருந்தால் ஒரு நல்ல ஹாரர் கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ எனக்கு இருக்குது, அது நான் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்லிட்டோம். கரெக்டுங்க. அது விஷுவலாக பார்த்து பயப்படுறது ஒன்றா இருந்தாலும் சவுண்டு கேட்டு நம்மலாம் பயப்படுறது அப்படிங்கிறது அது ஒன்று. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணதா உள்ள? நான் பர்சனலாக ஃபீல் பண்ணும்போது இப்போ எனக்கு நிறைய இருக்குது அந்த மாதிரி ஃபீலிங்ஸு, நிறைய விஷயங்கள் எனக்கு கனெக்ட் ஆகும். நான் தனியாக தான் நான் ரூமில் இருக்கும்போது எனக்கு தனியாக நடந்த விஷயங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்குவேன். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும். நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அப்படி தான் எழுதுனேன். ஓகே. ஆக்சுவலி அந்த பயந்துட்டு எழுது, அந்த மாதிரி பயந்துட்டு எழுதல, அந்த கேரக்டராக மூடுக்குள்ளே போய். ஸோ அப்படி தான் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேனே தவிர. வா, கிரேட், சூப்பர். when was your scary moment last time? Scary moment, I think on set. On set. I was very engrossed with the ghost stories. So someday I was in my house and I was imagining that there is a ghost sitting on my commode. So I was very scared. You know, the thoughts always go, and even when I watched our film, I was just holding Raksha. I was getting scared. I was like, I acted in it. I should not get scared, but I was getting scared. Even though she knows the script and story of the movie, she was like, what's happening? புதுசா பாக்குற மாதிரி பார்த்தேன், நசிக்கிட்டு இருந்தாங்க. எடிட்டர்ல ஒரு இது மாதிரி. Okay, now you tell Tamil audience to watch ஜென்ம நட்சத்திரம். Okay. Scary mode, okay? Scary mode? Yeah, scary or thrilling mode, okay? Okay. Modulation is very must. I'll tell you. Okay. I'll teach you. Sorry. Okay? Janma Nakshatram. Janma Nakshatram. Tududu. Nice. 18ஆம் தேதி. 18ஆம் தேதி. உங்கள் அபிமான திரையரங்குகளில். Nice, super. Thank you. சொல்லுங்க ரக்ஷா, இந்த நெகட்டிவ் எனர்ஜி சார்ந்து நடிக்கிற படம் இருக்கு இல்லையா, அதில் வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா, நாங்களுமே அதை ஃபீல் பண்ணுவோம் அந்த நெகட்டிவ். ஏன்னா பேய் மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது, ஆனால் அந்த எனர்ஜி மேலே, பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி மேலே நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நீங்களும் சொல்லணும், நீங்களும் சொல்லுங்க, ரெண்டு பேருமே சொல்லுங்க. ஸ்பாட்ல இல்ல, ஸ்பாட்ல அந்த லொகேஷன் தான் ரொம்ப டெரிஃபைங்கா இருந்துச்சு. Okay. ரொம்ப பழைய பங்களா, ஏதோ பழைய மில், எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு கூட தெரியல. பகல்ல பாக்கிறதுக்கே அந்த ஆலமரம் அப்படி இப்படி இருக்கும். பாண்டிச்சேரிக்கு பார்ட்டி பண்ண போவாங்க, பேய் பங்களா பார்க்க போவாங்க. நாங்களும் பார்ட்டி பண்ணோம், காஃபி பார்ட்டி பண்ணோம். டெய்லி ஃப்ளாஸ்க்ல காஃபி வந்துரும். ஓகே, அந்த மாதிரி. ஏன்னா நைட் ஷூட் அண்ட் பகல்ல பார்க்கவே அந்த லொகேஷன் வந்து அவ்வளவு பயங்கரமா இருக்கும். நைட்ல டெய்லி ஒரு ஸ்டோரி வந்துரும் ப்ரொடக்ஷன்ல. அது அப்படியே இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, அங்கதான் புதைச்சிருக்காங்க அது அப்படின்ட்டு. ஓகே, அதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் டெரிஃபைங்கா இருக்கும். பட் பர்சனல் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்ல. ஏன்னா ஃபுல்லா ஆட்கள் சுத்தி இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் டீம். நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அட்டாக் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். உண்மையிலே பேய் இருக்குங்க தெரியுமா உங்களுக்கு? எங்க வீட்ல ஒண்ணு இருக்கு. வீட்லயே ஒண்ணு இருக்கு. வீட்லயே ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியா இது நீங்க ஏதாவது அது ஃபீல் பண்ணது? நெகட்டிவ் எனர்ஜினா நெகட்டிவ் தாட்ஸ் எனர்ஜியா மாறும். அது நம்மளுக்கும் இருக்கட்டும். ஐ திங்க் கரெக்டா சொன்னீங்க. அது நம்மளோட கெட்ட எண்ணங்கள் தான் நமக்கு வந்து அந்த கெட்டதை வந்து ஃபீல் பண்ண வைக்கியா. அதே மாதிரி நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க. ஃபார் எப்படின்னா, அது நெகட்டிவ்னா கம்ப்ளீட் நெகட்டிவ் இல்லை, நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ப்ராப்ளி அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது.
சில பேர் வீட்லேயே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தெரியாது. பட் நெகட்டிவ் எனர்ஜி மோர் ஆஃப் மென்டல், அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன்ஸ் செகண்டரி. சார் இப்போ பிரதர் வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து ரொம்ப இன்னைக்கு வாரத்தில் ஒரு 7 படம் 8 படம் அப்படிங்கிற ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்குது. லாஸ்ட் இயர் சென்சஸ் படி 250 ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது நல்லா தெரியப்பட்ட ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பர்டிகுலர்லி ரொம்ப கம்மியான படங்கள் தான் தெரிய வருது. ஸோ நம்ம படம் எடுக்கிறோம், அந்த படத்தை ஆத்மாத்மாவாக எடுக்கிறோம். ஏன்னா அதில் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது டைரக்டரா ரைட்டரா எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது நம்ம சோல்ஃபுல்லாக எடுத்தது மக்களுக்கு கரெக்டாக போய் சேரலையே, நிறைய பேர் இன்னும் பார்க்கலையே, நம்ம நினைச்ச ஆடியன்ஸ்க்கு கூட ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குமா இருக்காது? அது இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இல்லாமல் எப்படி இருக்கும்? நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம் இல்லையா? இது ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம். நம்மக்கிட்ட ஒரு சின்ன பட்ஜெட் தான் இருந்தது, அதை வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது கரெக்டாக போய் சேர்ந்துடணும், டாக் வரும், சேர்ந்துடணும்னு நம்ம நினைப்போம். ஸோ அது நினப்பு இருந்துச்சு. ஆனால் அது நம்ம நினச்சதை விட கம்மியாக தான் தேட்ரிக்கலில் அது பண்ணுச்சு. ஆனால் ஓடிடியில் பெருசாக இதாச்சு. அது ஹாப்பி எனக்கு. ஆக்சுவலி நம்ம கண்டென்ட் போய் சேரணும், அது ஓடிடியில் போயிடுச்சு. ஆனால் அதே தேட்டருக்கு வந்து டபுள் ஹாப்பியாக இருந்திருக்கும். கரெக்ட். ஏன்னா ப்ரொடியூசரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி இப்போவுமே வந்து ப்ரொடியூசர் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி, எல்லாருக்கும் ஒரு சேஃபான மூவி அது. ஒரு நொடி எங்கேயுமே யாரையுமே கஷ்டப்படுத்திடலாம் அது. ஸோ இது தேட்டர்லேயே நம்ம நினச்ச மாதிரி போயிருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் பெரிய ஹாப்பியாக இருந்திருப்பார். எனக்கும் இன்னும் வேற ஒரு ரேஞ்ச் ஒரு விஷயம் கிடைச்சிருந்திருக்கும். அது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே அந்த தியேட்டர் மூமெண்ட், செலிப்ரேஷன் மூமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா. அதாவது படத்தை நீங்க இப்படி பார்க்கறதுக்கும் இப்படி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெரி ட்ரூ. நீங்க தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. அதாவது நார்மல் படங்களே, அதுவும் ஜென்ம நட்சத்திரம் மாதிரி ஒரு ஹாரர் படங்கள் வந்து நீங்க தியேட்டர்ல தான் பார்க்கணும். அந்த சவுண்ட் எஃபெக்ட் அதுக்கு தான். இன்னொன்னு நீங்களும் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல நாங்க கிரியேட் பண்ணணும்னு நினைச்சது. ஸோ தியேட்டர்ல தான் அதோட எக்ஸாக்ட் எஃபெக்ட் தெரியும். ஏன்னா அட்மாஸ்ல கேட்குறப்ப தான் அந்த ரியல் ஜம்ப் ஸ்கேர் வந்து ரியலா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம டிவில பாக்குறப்ப அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது. நம்ம நினைச்சதுக்கு ஏத்த மாதிரி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுப்போம். ஆனா தியேட்டர்ல வந்து அந்த காமனான வால்யூம், sound effects are more effective in theater. கரெக்ட், வெரி ட்ரூ. என்ன சொன்னாலும் அதனால அது And especially those theaters where the seats also vibrate. 4DX theater. 4DX, yes. It's going to be amazing. ஆக்சுவலி தேட்டரில் பார்க்கணும் படம். ஹாரர் படங்கள் வந்து தேட்டரில் தான் பார்க்கணும். நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. எங்களுக்கே கிடைக்கல. ஏன்னா நான் இப்போது எனக்கு தெரியும், இப்போ டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் நார்மல் ஒரு படத்துக்கு சவுண்ட் சைடில் ஒரு பட்ஜெட் செலவு பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து 3 மடங்கு அதிகமாக ஹாரர் படத்துக்கு நாங்கள் செலவு பண்ணுவோம். ஏன்னா அந்த கொடுத்தா மட்டும்தான் அது குவாலிட்டியாக இருக்கும், இல்லைன்னா குவாலிட்டி இருக்காது. அந்த நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வராது. ஸோ அதை செலவு பண்ணுறது எதுக்குன்னா தேட்டரில் பார்க்கும்போது அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும் தான். நீங்கள் தேட்டரில் பார்க்கையில் மட்டும்தான் அது கனெக்ட் ஆகும், நீங்கள் டிவியில் பார்க்கும்போது அது வராது. கரெக்ட், வெரி ட்ரூ. ஏன்னா தேட்டரில் பார்க்குறதுக்காக தான் நம்ம அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி கேமரா எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். சவுண்ட் முதற்கொண்டு எப்படி எல்லாம் கரெக்ட், வெரி ட்ரூ. ஸோ லாஸ்ட்டாக ஆடியன்ஸ்க்கு ஜென்ம நட்சத்திரம் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக ஒரு நல்ல ஹாரர் படம் பார்க்கணுன்னா, ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஜென்ம நட்சத்திரம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் வரல. இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கு ஹாரர் த்ரில்லரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரல. தமிழ் சினிமாவில் பேய், வழக்கமான ஒரு பேய், ஒரு வீடு அங்கே போனோன்னு பேய் பிடிக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல், ஒரு பேய் படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படம் நல்லா பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக ஜென்ம நட்சத்திரம் பார்க்கலாம். ஃப்ளாஷ்பேக் இல்லாத பேய் படமா சார்? யா, நல்லா இருக்கு. அன்னைக்கு அந்த மரத்துக்கு அடியிலமான்னு சொல்லி ஆரம்பிச்சுப்போம். தம்ப்நெயில் கிடைச்சிருச்சா? ஃப்ளாஷ்பேக் இல்லாத பேய் படம் பார்க்கணுன்னா ஜூலை 18 ஜென்ம நட்சத்திரம் தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். 200 கன்ஃபார்ம் ஒர்த்து இல்லையா? கொடுக்குற காசுக்கு ஒருத்தர் டேரக்டர் டிக் போட்டு ப்ராமிஸ். கான்ஃபிடென்ட். நீங்க வந்து ஹாரர் மூவி லவர் அப்படின்னா, உங்களுக்கு ஹாரர் மூவிஸ் பிடிக்கும், இந்த மூவி வந்து மஸ்ட் வாட்ச் தேட்டரில். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு நிறைய லேயர்ஸோட வந்து ஹாரர் த்ரில்லராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காது. அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் கிடையாது, நிறைய கிளீஷேஸ் கிடையாது. நீங்கள் வழக்கமாக வந்து மந்திரம் ஓட்டுறது, ஒருத்தவங்களுக்கு பேய் ஓட்டுறது, இது வந்து இதுக்காக சொல்ல புதுசாக இந்த கதைக்கு அது தேவைப்படல. இன்னொன்று நாங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு இப்படி வச்சா நல்லா இருக்குமா, இல்லைனா ஒரு அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணல. அந்த ஜானருக்கு பெஸ்ட் எஃபெக்டிவாக என்ன சொல்லியிருக்கோமோ அது சொல்லியிருக்கோம். ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட், அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்தே உங்களுக்கு அதை ஆரம்பிச்சிடும். ரொம்ப கம்மி படத்தில் அது கடைசி ஷாட் வரைக்கும் இருக்கும். அதனால படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த நீங்கள் ஆஃப்டர் மாத் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க, முடிச்சோன்னா இதுக்கு தான் அது நடந்ததானே திருப்பியும் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து மனசுக்குள்ளே ஓட்டி பார்ப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கிரேட், சூப்பர். நிறையா இந்த இன்டர்வியூ ட்ரெய்லர் கொடுத்த ஹைப்போட, ஒரு எதிர்பார்ப்போட
இந்த ஜென்ம நட்சத்திரம் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, மறக்காம பார்த்துருங்க. அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி சஞ்சய் பிரதர் வாழ்த்துக்கள். ஏன்னா சஞ்சய் பிரதர் வந்து நம்ம ரெட் நூல்ல வந்து அட்டகதி தினேஷ் இருக்கிறாங்க, ஈவென்ட் பண்ணும்போது அதுல வந்து ஒரு சின்ன ஒரு மியூசிக் பாட்டு பாடுறதுக்காக வந்தாங்க. அப்போ ஸ்டூடெண்டா இருந்தாங்க. இப்போ 2 படத்துக்கு நீங்க மியூசிக் பண்ணி வேற லெவல்ல போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். You will get names for this project. ஒரு நொடியிலே மியூசிக் பயங்கரமா இருக்கும் அவருக்கு. ஸோ கண்டிப்பா ஜென்ம நட்சத்திரமும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துப்போம். வாழ்த்துக்கள் பிரதர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம். தேங்க்யூ ஸோ மச். படம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் ஆகிறதுக்கு உங்க டீம் சார்பா Thank you for that energy. தேங்க்யூ. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.